தாய் தன் மேற்பார்வையில மட்டும்தான் அந்த அப்பா குழந்தையை பார்க்கணும்னு சொல்றது சரியா தவறா? குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. அந்த அப்பா குழந்தைய பார்க்கவே இல்லை. இப்ப திடீர்னு நான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு 1.5 வயசு தான் ஆகுது, நான் குழந்தைய காமிக்க தயாரா இருக்கிறேன், ஆனா குழந்தைய என் கண் முன்னாடி தான் அப்பா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்கன்னா தாராளமா சொல்லலாம். குழந்தைய 1.5 வருஷமா பார்க்கல அப்படிங்கறதுனால அம்மா அந்த குழந்தைய காமிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கே அந்த அப்பா போயிருந்தாலும் தாராளமா நான் கஸ்டோடியன் பேரண்ட்ஸுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கோர்ட் அலோ பண்ணோம். ஆனா இவங்க குழந்தைய காமிக்கிறேன்னு கண்டிப்பா ஒத்துக்கணும். கோர்ட்டுக்கு போனாலும் அதே ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்க கேக்குற மாதிரி அந்த 1.5 வயசு குழந்தைய அப்பா கிட்ட டைரக்டா திடீர்னு விட முடியாது. அந்த குழந்தை அப்பா கிட்ட கூட போகவே போகாது, ஏன்னா 1.5 வருஷமா பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது அம்மாவுடைய கண் பார்வையிலேயே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு கோவில்லையோ இல்ல அந்த மாதிரி ஒரு பார்க்லயோ அந்த மாதிரி இடத்துல குழந்தைய தாராளமா அம்மா அந்த அப்பா கிட்ட காண்பிக்கலாம். இதே வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்பா விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்டிருந்தாருன்னா குடும்ப நல நீதிமன்றத்துல இருக்கிற குழந்தைகள் நல மையத்துல தாராளமா அம்மாவுடைய மேற்பார்வையில அப்பா குழந்தையை பார்க்கலாம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.